ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு பீனஸ் பேட்டில் ஸ்பிரிட் அனிமோட 19 அப்புறம் 20வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். சீனியர் பிரதர் என்னால அந்த குயின சாவடிக்க முடியாம போயிடுச்சு. எதுக்கு அவசரப்படுற? அதான் வியான்டேனி கிராண்ட் காம்படிஷன் வரப்போகுதுல்ல, அந்த டைமிங்ல அந்த குயின நம்ம போட்டு தள்ளிடலாம் பிரதர். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? நீ வந்து 9th கிரேட் எல்லோ லெவல் ஜீனியஸ். ஆனா குயின வெறும் பாடி டெம்டிங்கோட 5வது லெவல்ல தான் இருக்கான். சரியான நேரம் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. நேரம் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய கதையை முடிச்சிடுறா. ஒரு விஷயத்த நீ மறந்துடாத. உனக்கு பின்னாடி எப்பயும் சப்போர்ட்டா நான் இருப்பேன்டான்னு மூலி சொல்ல அவனும் அப்படியே வில்ல சிரிப்பு சிரிக்க ஆரம்பிச்சாரான். சீனை கட் பண்ணா பாய் எங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு வந்த 200 எக்ஸான்டியான் பில்ஸ்ங்களை யூஸ் பண்ணி காட் ஆஃப் வாரோடைய சோலை எத்தனை லெவல் வரைக்கும் அப்கிரேட் பண்ண முடியும்னு தெரியலேன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்குமோ, காட் ஆஃப் வாரோடைய சோல் அந்த பில்லோடைய பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருது. பார்த்தா அவனுடைய மண்டைக்கு பின்னாடி ஒரு கொண்டை மட்டும்தான் வந்திருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்ன இதுல அவ்வளவும் பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, திடீர்னு காட் ஆஃப் வாரோடைய கண்ணு அப்கிரேட் ஆயிடுது. பார்த்தா நம்ம ஹீரோக்கும் அந்த பவர் வந்துருது. இதுதான் காட் ஆஃப் வாரோடைய ஐ. இது மூலியமா ஒன்னால எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க முடியும்னு காட் ஆஃப் வார் சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல என்னவோ ஃபார்மேஷன் இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இதுதான் அந்த ஐ சைட்டுக்கான ஃபார்மேஷனா? இது மூலியமா எக்ஸலும் செக்டர்ல இருக்கிறத எல்லாத்தையுமே என்னால பார்க்க முடியும் போல தெரியுது. அப்படியே அடுத்த நாள் பொழுது வெடிவும் நம்ம ஹீரோயின் அங்க வந்திருக்கிறத பார்த்துட்டு வணக்கம் சீனியர்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் இதுதான் எத்தை எஸ்கேப்பிங் நெட்னு சொல்லுவாங்க. இது எமர்ஜென்சி மூமெண்ட்ல உடைச்சனா இது ஒண்ணு பல மைல் தாண்டி டெலிபோர்ட் பண்ணி ஒன்னு அனுப்பி விட்டுருண்டா. இது வரைக்கும் நீங்க பண்ண ஹெல்ப்பே எனக்கு போதும். இது ரொம்ப ரேரான ட்ரெஷரா இருக்கும் போல தெரியுது. இது எனக்கு வேணான்னு நம்மளோட ஹீரோ சொல்லவும், இதை நான் உனக்காக தான் கொடுக்குறேன் வச்சுக்கோ, வேணான்லாம் நீ சொல்லக்கூடாதுடா. அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறான். பார்த்தா அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்தன் வந்துட்டு நின்னுகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்க்கவும், இவன் என்னுடைய பிரதர் ஆக்சுவல் எங்க புதுசா வந்து இருக்கிற டிசபிள்ல இவன் டாப் 10 இடத்துல இருக்கான். நீ இவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இவனை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன். காம்படிஷன் அப்ப இவன் உன்னை பார்த்து பாண்டான்னு ஹீரோயின் சொல்ல, நான் தான் குயின்னு பிரதர் எக்ஷு லெங்கு, உங்களை பார்த்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நான் கூட நீ சொன்னவன் பெரிய மாஸ்டரா இருப்பான்னு நினைச்சான். ஆனா இவன் பாடி டெம்டிங்கோட 5th லெவல்ல தான் இருக்கான். இதுக்கப்புறம் நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டே எக்ஷு லெங்கு, எதுக்காகடா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு அவனுடைய ஹெல்ப் எல்லாம் தேவையில்லை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. புது டிசேபிள்களை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். கண்டிப்பா நீங்க பெட்டில் ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடான். பின் என்னுடைய பிரதர் பிறந்ததுல இருந்தே கொஞ்சம் கோவக்காரன், அதனால நீங்க இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. சரி, என்னவோ பெட்டுன்னு சொன்னானே, அது என்ன பெட்டு? அது என்ன பெட்டுன்னு தெரிஞ்சாலும் உங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்க வியான்டியான் ஐலாண்டுக்கு போனதுக்கு அப்புறம் நல்ல ரேங்க் எடுத்து ரிவார்டுங்க எல்லாம் வாங்குங்க. அப்புறம் ஆக்சுவல் எங்குக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்பயும் அது என்ன பெட்டுன்றத என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. என்னவா இருந்தாலும் நான் அந்த வயண்டியான காம்படிஷன்ல கண்டிப்பா ஜெயிச்சாகணும்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா அந்த வயண்டியான ஐலாண்டு ஃபுல்லா மான்ஸ்டர் எல்லாம் இருக்கும் நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த இடத்தோடைய வெதர் அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்குமா, அதனால நம்ம கொஞ்சம் கவனமானண்டா இருக்கணும்னு எவனோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஐசைட்டை வர வச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு, இந்த இடத்துல இருக்கிறதுல பிங்க் பாடி அடைஞ்சவங்க 7 பேர் இருக்காங்க. மொத்தமா இந்த இடத்துல 60 பேர்கிட்ட இருப்பாங்க போல தெரியுதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் கவனமா கேளுங்க, நாங்க 5 பேர் சேர்ந்துக்கிட்டு தான் இப்ப ஃபார்மேஷனை உருவாக்கி உங்க எல்லாரையும் ரேண்டமா அந்த வயாண்டியான் ஐலாண்டுக்கு சென்ட் பண்ணுவோம். உங்க எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி டோக்கனுங்க கொடுப்போம். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு மத்தவங்க கிட்ட இருக்கிற டோக்கனை வாங்கணும். இந்த போட்டி 3 நாள் வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் யாருக்கிட்ட அதிகமான டோக்கன் இருக்கோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்ததா அனௌன்ஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு ரிவார்டா நாங்க 500 எக்ஸிக்யூட்டிவ் பில்ஸை கொடுப்போம். 2nd பிளேஸ் வரவங்களுக்கு ஒரு 310 கோல்டு எலக்ஸிரியஸை கொடுப்போம். அப்புறம் 3rd பிளேஸ் வரவங்களுக்கு ஒரு 910 கோல்டன் பில்ல கொடுப்போம். சீனியர் சொன்ன மாதிரியே ரிவார்டு எல்லாம் கொஞ்சம் நல்லதா இருக்கும் போல தெரியுது. நான் காம்படிஷன்ல உன் கூட சண்டை போடணும் சண்டை போட மாட்டோம். ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் கேட்டுக்குங்க, இந்த குயின்னன் என்னுடைய எனிமி. நீங்க எல்லாரும் இவனை சாவடிப்பீங்கன்னு நான் உங்களை நம்புறேன். நான் உங்க எல்லாருக்கும் என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னு மறந்துடாதீங்கன்னு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன இவன் வெறும் பாடி டெம்டிங்கோடைய 5th லெவல்ல தான் இருக்கான். ஒரே அடியிலே
நான் இவனுடைய கதையை முடிச்சிருவேன். லின் பிரதர் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இவனுக்கு நான் சாவை விடவும் மோசமான தண்டனையை கொடுப்பேன், உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றின்னு லின் சொல்லிட்டு இருக்கான். எதுக்காகடா எல்லாரும் அவன் ஒருத்தனையே டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த சீனியர் கேட்டுக்கிட்டு இருக்கவும், இல்ல நாட்களுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் மார்ஷல் ஆர்ட்ஸ் காம்படிஷன் வச்சுக்கிட்டோம், அதுல இவன் என்ன தோக்கடிச்சு இன்ஃபோ ஆளுக்குள்ளார வாய்நாள் முயக்க போவாத மாதிரி பண்ணிட்டோம். குன்னன் இந்த மாதிரி விஷயத்துல இங்க இருக்கிற லாடுங்களே சம்மந்தப்பட மாட்டாங்க, நீ என்னடா பெரிய இவன் மாதிரி பண்ணி இருக்க, லின்னுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்கா, நீ வயண்டியன் ஐலாண்டுக்கு வா, உன்னுடைய கதையை நான் அங்கே முடிச்சிடறேன்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே சிரிக்கவும், என்னடா உனக்கு சிரிப்பா இருக்குதாடான்னு லின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ பண்றது எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு சிரிப்பா தாண்டா வருது, நம்ம 2 பேருக்கு நடுவுல காம்படிஷன் நடந்துச்சு, அதுல நீ தோத்து போயிட்ட, அதுக்காக இப்ப என் கூட போரைய நடத்துற மாதிரி இவ்வளவு பேரை கூட்டிக்கிட்டு வந்திருக்க, இங்க இருக்கிறவனுங்களுக்கு எது சரி எது தப்புன்னு கூட தெரியாது, ஆனா நீ சொல்றத கேட்டுக்கிட்டு என் கூட சண்டை பண்ணு வந்துட்டானுங்க, என் கூட சண்டை பண்ணணும் தானே விரும்புறீங்க, அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு கான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவனுங்க 2 பேரும் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த 5 சீனியர்களும் சேர்ந்து டெலிபோர்ட் பண்றதுக்கான ஃபார்மேஷனை வர வச்சுறாங்க. உங்ககிட்ட என்னதான் திறமை இருக்குன்னு நானும் பார்க்க விரும்புறேன்டான்னு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்க இருந்த எல்லாருமே டெலிபோர்ட் ஆயிடுறாங்க. இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு மத்தவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கூட தெரியல, இவன் வெறும் 5வது லெவல்ல இருந்துகிட்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா எல்லாரும் அந்த ஐலாண்டுக்குள்ளார வந்து இறங்கிறாங்க. நம்ம ஹீரோ இறங்கின உடனே அந்த இடத்துக்கு ஒரு மான்ஸ்டர் வந்துருது. என்ன வந்த உடனே மான்ஸ்டரா தான் பாக்குறதா இருக்கு, இது என்னுடைய லக்குன்னு சொல்றதா இல்ல என்னுடைய சாபன்னு சொல்றதான்னு தெரியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக வரவும், இதுக்கெல்லாம் நீதான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை ஒரே வீட்டிலேயே காலி பண்ணிடுறான். எனக்கான எனிமிங்க மனுஷங்க மட்டும் கிடையாது, இந்த இடத்துல இருக்கிற மான்ஸ்டருங்களும் தான். ஃபர்ஸ்ட் காட் ஆஃப் வாரோடைய ஐஸை யூஸ் பண்ணி இந்த இடத்த பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அப்படியே அந்த காட் ஆஃப் வாரோடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் லேண்ட் இருக்கிறத பார்த்தறான். சைட்ல அப்படியே கோலமுட்டுன்னு ஒண்ணு இருக்குது, பரவாயில்ல இந்த இடத்துல இவ்வளவு ஸ்பிரிச்சுவல் கிரியேச்சருங்க இருக்கு, என்ன திடீர்னு என்னால என்னவோ சென்ஸ் பண்ண முடியுது, இதுதான் அந்த பர்பிள் ஃபிளேம் ஃபிளவரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அப்படியே அந்த இடத்துக்கு வந்துடுறோம். இதுதானே அந்த ஃபிளவர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுக்க போகவும், அப்படியே அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் இந்த பர்பிள் ஃபிளேம் ஃபிளவரை எடுத்துக்கிட்டு போலான்னு வந்தான், ஆனா நான் உன்னை இங்க பாப்பன்னு எதிர்பார்க்கவே இல்லை, கடவுளை என்னென்னலாம் பண்றாரு பாத்தியா, உன்னால அதை எடுத்துக்கிட்டு போக முடியாதுரா, உன்னை சாவடிக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ஈஸியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க வரவும், நம்ம ஹீரோ அதை தடுத்துட்டு திருப்பி அவனுக்கு பின்னாடி வந்து தம்பி நான் இங்க இருக்கிறேன்டான்னு சொல்ல, திருப்பி அவன் அடிக்க வரவும் நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிடறோம். எக்ஸ்ப்ளோடிங் வுல்ஃப் ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபிஸ்ட் பவர் அனுப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோடில இருந்து பவர் அனுப்பி அவனுடைய ஃபிஸ்ட் பவரையும் தடுத்துட்டு அவனையும் அப்படியே அடிச்சு தள்ளிடுறோம். என்ன இவனால சோடு இன்டென்ட்டை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா தேர்ட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். இதோட இந்த எபிசோட இழுத்து சாத்திட்டு நான் கிளம்புறேன். இன்னும் நீங்க வீடியோக்கு லைக் போடாம இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள கொடுத்துருங்க, அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.